வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு. இந்த மஞ்சள் பூசணிக்காய் உங்களுக்கு தெரியும் கீத்தாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு கீத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணாதீங்க, குயிக்காக அது குழஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 வரமிளகா, பிகாஸ் வேறு காரம் இல்லை, அதனால 4 போட்டிருக்கேன். தென் கருவேப்பிலை. நம்ம இதுக்கு என்ன தேவையான பொருள்னால் வெறும் கடுகும் சீரகம் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ கடாயில் நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு போடலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா கெரட்டின் இருக்குது. தட் இஸ் விட்டமின் ஏ கண்டென்ட் நிறையா இருக்குது. ஐக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியும் வெஜிடபிள்ஸ் லைக் அந்த ஆரஞ்சு கலர் அது மாதிரியான எல்லோயிஷ் கலருக்குலாம் கெரட்டின் இருக்கும். ஸோ விட்டமின் ஏ கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஐக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒன்றும் வேறு ஒன்றும் தாளித்து போட போகிறோம். ஒன்றும் வயிற்றுக்கெலாம் ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதனால் அது தைரியமாக சாப்பிட்லாம். நம்ம இந்த டைமில் பொங்கல் டைமில் எல்லா கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்டு பின்னாடியும் இருக்கும். ஸோ இது இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதான் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் மெயின் டிஷ்ஷாக கூட பிசைஞ்சு சாப்பிட்றலாம். வைக்க அசிடிட்டி அப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இதமாக இருக்கும், சூதனிங்காக இருக்கும் ஸ்டொமக்கு. அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்க, ஈவன் 1 வயசு குழந்தைங்களுக்கு கூட இதை வச்சு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி கையில் மசிச்சு அப்படி சாதத்தோடு ஊட்டி விடலாம். இப்போ கடுகு தாளிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் சீரகம் போடுறேன் வாசனைக்கு. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கான இந்த கருவேப்பிலை வெங்காயம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வரமிளகா, இதெல்லாம் இதை நான் அப்படியே போட்டுறேன். இது வதங்குற டைம்லேயே நம்ம இதுக்கான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கம்மியாகவே போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த காயை கொட்டிட வேண்டியதான். கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் பார்த்திங்கன்னா நான் திருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அது போதும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வெறும் பாயில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். நம்ம இந்த டைமில் காய் போட்டுடலாம். கரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இந்த காய் குயிக்காக குக் ஆகிடும். இன்னொன்று இது கொஞ்சம் தண்ணி காயும் கூட. ஸோ நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி நீங்கள் ஃபுல்லும் வேகப்பட்ட வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் அளவாக தண்ணி விட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயும் அந்த தண்ணியிலையும் அது குயிக்காக குக் ஆகிக்கும். இது போதும். இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிட போகிறோம். பார்த்திங்கன்னா குக் ஆயிடுச்சு. நீங்கள் நடுவில் திறந்து ஒரு தடவை கிளறி பார்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் குக்கிங்க்கு எடுத்துடுச்சு. பார்த்தா நீங்கள் எடுக்கும்போதே அது அப்படியே கரைய ஆரம்பிக்கும். நீங்கள் இப்படி பார்த்தாலே தெரியும் அது வெந்துருச்சுங்கிறது. இந்த டைமில் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து போட்டுடலாம். ஒரு சின்ன பரட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் இது 2 செட் ஆகட்டும். இப்போ நம்ம ஓப்பன்லேயே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தேங்காயோட ஈரத்தன்மையும் போயிடும். இதோட நல்லா ஜெல் ஆகிடுங்க. பாருங்கள், நீங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இப்படி தான் சரியான கன்சிஸ்டன்சி. இதில் நீங்கள் நல்லா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். கடைசியில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை போட்டு ஒரு லேசாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.